வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நோ அன்எம்ப்ளாய்மெண்ட், நோ அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான, அதே நேரத்துல ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அருமையான வேலைவாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். எப்பவும் நாம பார்க்கிற சாதாரண வேலைகள் மாதிரி இல்லாம, இது கொஞ்சம் வித்தியாசமான, அதே சமயம் ஃபியூச்சர் ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த வேலை. ஆமாம், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆட்டோமொபைல் துறை, குறிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் (EV) சம்பந்தப்பட்ட ஒரு மேனேஜர் மற்றும் ட்ரைனர் வேலை பத்திதான். இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்ன படிச்சிருக்கணும், முன் அனுபவம் எவ்வளவு தேவை, வேலை எங்க இருக்கும், சம்பளம் எவ்வளவு, அப்புறம் வேலையோட முழு தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலா, பொறுமையா இந்த வீடியோல நாம பேசப் போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இதுல நிறைய நுணுக்கமான தகவல்கள் இருக்கு. முக்கியமா இந்த வேலைக்கான அப்ளை லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்க ரெஸ்யூம் எடிட் பண்ணணும்னாலோ இல்ல வேற சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்க தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பரான +96871053824 என்ற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணலாம். சரி, இப்போ நாம வேலை விவரத்துக்குள்ள போகலாம். இந்த வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனம் குளோபல் டேலண்ட் ட்ராக். இவங்க தேடுற பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரைனர் கம் சென்டர் மேனேஜர், மாஸ்டர் ட்ரெய்னர் கம் சென்டர் மேனேஜர். அதாவது ஒரே நேரத்துல நீங்க மாணவர்களுக்கு பாடம் சொல்லித் தரக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் இருக்கணும், அதே சமயம் அந்த பயிற்சி மையத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேனேஜராகவும் செயல்படணும். இது ஒரு 2-in-1 பொறுப்புன்னு சொல்லலாம். லொகேஷன், salary details, வேலை எங்க இருக்கும்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இந்த வேலை வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டுல முக்கிய நகரங்களான சென்னை, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 3 இடங்கள்ல இருக்கு. உங்களுக்கு எந்த ஊர் பக்கமோ அல்லது எந்த ஊர்ல வேலை பார்க்க விருப்பமோ நீங்க அதை தேர்வு செஞ்சுக்கலாம். சம்பளம் பத்தி சொல்லணும்னா, இது ஒரு மேனேஜர் லெவல் வேலைங்கறதால சம்பளமும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லாவே தராங்க. வருஷத்துக்கு 5 லட்சத்துல இருந்து 5.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதாவது மாசத்துக்கு கணக்கு போட்டா கேக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். இது போக கம்பெனி விதிமுறைகள் படி வேறென்ன சலுகைகள் இருக்குங்கறத நீங்க இன்டர்வியூ நேரத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண என்ன படிச்சிருக்கணும்னு பார்க்கலாம். நீங்க டிப்ளமா முடிச்சவரா இருக்கலாம், அல்லது பிஇ இல்ல பிடெக் படிச்சவரா இருக்கலாம். ஆனா உங்க படிப்பு ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் துறையில இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு பிரிவுல நீங்க டிகிரி வாங்கியிருந்தா தாராளமா விண்ணப்பிக்கலாம். ஆனா படிப்பு மட்டும் போதாது, அனுபவமும் ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 5 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணும். இந்த அனுபவம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் (EV) அல்லது பெட்ரோல் டீசல் வண்டி சர்வீஸ் பண்றது, அப்படி இல்லன்னா CNG கிட் பொருத்துறதுல இருக்கணும். குறிப்பா ஏற்கனவே டெக்னிக்கல் ட்ரைனரா வேலை பார்த்திருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். டீடைல் ஜாப் நேச்சர், ஹவ் டு ஒர்க் சோகஸ்மெலி. சரி, இப்போ வேலையோட தன்மை எப்படி இருக்கும், நீங்க தினமும் என்ன செய்யணும் அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி இதுல 2 விதமான பொறுப்புகள் இருக்கு. ஒன்னு ட்ரைனிங், இன்னொன்னு மேனேஜ்மெண்ட். முதல்ல ட்ரைனிங் பத்தி பேசுவோம். நீங்க மாணவர்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் பத்தியும், பெட்ரோல் இன்ஜின் வண்டிகள் பத்தியும், கேஸ்ல ஓடுற CNG வாகனங்கள் பத்தியும் தெளிவா சொல்லிக் கொடுக்கணும். சும்மா போர்ட்ல எழுதி போட்டு பாடம் நடத்துறது மட்டும் இல்லாம, நேரடியா வண்டி உதிரி பாகங்களை கழட்டி, மாட்டி, ரிப்பேர் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா செஞ்சு காட்டணும். உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் வண்டில பேட்டரி எப்படி வேலை செய்யுது, மோட்டார் எப்படி இயங்குது, வயரிங் எப்படி கொடுக்கணும்,
சார்ஜிங் சிஸ்டம்ல பிரச்சனை வந்தா எப்படி சரி பண்றதுன்னு நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். அதே மாதிரி பெட்ரோல் வண்டிகள்ல PSU6, PS6 இன்ஜின் பத்தியும் பழுது நீக்குறது பத்தியும் வகுப்பு எடுக்கணும். CNG வண்டிகள்ல கேஸ் லீக் ஆகாம எப்படி பாதுகாப்பா கிட் மாட்டுறது, பிரஷர் செக் பண்றது பத்தியும் சொல்லித்தர வேண்டியது உங்க கடமை. இதற்காக லெசன் பிளான் ரெடி பண்றது, டெஸ்ட் வச்சு மாணவர்களை மதிப்பீடு செய்யறது எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். இரண்டாவதா மேனேஜ்மெண்ட் பொறுப்பு. நீங்க வேலை பார்க்கிற அந்த பயிற்சி மையத்தை முழுசா நிர்வகிக்க வேண்டியது உங்க பொறுப்புதான். அங்கே வேலை செய்யுற மத்த ட்ரைனர்கள், உதவியாளர்கள் எல்லாரையும் வழிநடத்தணும். மையத்துக்கு வர்ற மாணவர்களோட வருகை பதிவேடு, அட்டெண்டன்ஸ், அவங்களுக்கான சான்றிதழ் விவரங்கள் எல்லாத்தையும் சரியா பராமரிக்கணும். அது மட்டுமில்லாம பயிற்சி முடிச்ச மாணவர்களுக்கு வேலை வாங்கித் தரணும். அதுக்காக பல கம்பெனிகள் கூட பேசி அவங்களை வரவழைச்சு கேம்பஸ் இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணணும். சென்டரோட ஒட்டுமொத்த தரம் குறையாம பார்த்துக்க வேண்டியது ஒரு சென்டர் மேனேஜரா உங்களோட மிக முக்கியமான வேலை. ஒர்க் ஃபெசிலிட்டிஸ், ஜெனரல் டிஸ்கஷன் சோகஸ்மெலி. இப்போ வேலை நேரம் மற்றும் இதர வசதிகள் பத்தி பொதுவா பார்ப்போம். இது ஒரு ட்ரைனிங் மற்றும் மேனேஜ்மெண்ட் வேலைங்கிறதால பெரும்பாலும் ஜெனரல் ஷிஃப்ட் நேரத்துல தான் இருக்கும். அதாவது காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மாதிரி நைட் ஷிஃப்ட் இருக்காதுன்னு நம்பலாம். ஆனா சில சமயங்கள்ல அட்மிஷன் நேரத்திலேயோ இல்ல ஆடிட்டிங் நேரத்திலேயோ கொஞ்சம் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். ஓவர்டைம் பத்தி கம்பெனி விதிமுறைகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு நீங்க சேரும்போது கேட்டுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வசதி அல்லது கேப் வசதி பத்தி அவங்க அறிவிப்புல குறிப்பிடல. பெரும்பாலும் லோக்கல் பஸ் அல்லது சொந்த வண்டில போற மாதிரிதான் இருக்கும். இருந்தாலும் இன்டர்வியூல நீங்க இத பத்தி தெளிவா கேட்டுக்கலாம். கீ ரிக்வயர்மெண்ட்ஸ். இந்த வேலைக்கு உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பா எலக்ட்ரிக் மற்றும் ஐஸ் வாகனங்கள் பத்தின ஆழமான அறிவு இருக்கணும். ஸ்கேனர், மல்டிமீட்டர் போன்ற கருவிகளை கையாள தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா சொல்லிக் கொடுக்கிற திறமை வேணும். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அதை மாணவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தர தெரியணும். அப்புறம் ஒரு டீமை வழிநடத்துற லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அவசியம். ஹவு டு அப்ளை அவுட்ரோ. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது? ரொம்ப சுலபம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க நாக்ரி மூலமா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா HR ஐஸ்வர்யா மற்றும் அமோல் அவங்களோட நம்பர் நான் கொடுத்திருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆட்டோமொபைல் துறையில, குறிப்பா இப்போ வளர்ந்து வரக்கூடிய EV துறையில ஒரு நல்ல பொசிஷன்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான வேலை. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னாலோ இல்ல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 96871053-824- தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சேனல் நோ அன்எம்ப்ளாய்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.